லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப சிம்பிளான நாட் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா? இதுவும் ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பழகிட்டிங்கன்னா இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஸ்டிச்சிங் போட்டுட்டு இப்போ செயின் ஸ்டிச்சை வந்துட்டு நல்லா இப்படி வெளியில் இழுத்துக்கலாம். இழுத்ததுக்கு அப்புறமா ஊசியை வந்துட்டு செயின்குள்ளே விடாமல் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டைம் விட்டு இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து வெளியே எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சேம் லென்த்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த ஒரு செயினை வந்து இன்னொரு செயினுக்குள்ளே இந்த மாதிரி விடணும். ஸோ இந்த மாதிரி விட்டு நீங்கள் இதுக்குள்ளே இப்படி லாக் பண்ணி கொண்டு வந்துட்டு கீழே வந்து நூலை வந்து உள்ளே கூடி இழுத்திங்க அப்படின்னா சென்டரில் வந்து அந்த நாட் விழுகும். ஸோ இப்போது சென்டரில் விழுந்த நாட்டை வந்துட்டு கொஞ்சமாக லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நாட்டையும் கொஞ்சம் உள்ளே அப்படியே லைட்டாக இழுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக உங்களுக்கு நாட் விழுந்துடும். ஸோ இது ஒரு சிம்பிளான நாட்டு தான். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் ரொம்ப டைட்டாகவும் இருக்கும் இது. ஸோ இந்த 2 நாட்டுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு இதில் எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். 2ல் எது ஈஸியாக இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.